ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 2ஆம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா எண்ணிய பயிற்சி 1.4ல் 4வதுல 3 கொஷின் கேட்டுக்கிறாங்க. அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 4வது கொஷின் பாருங்கள். பின்வருவனவற்றில் பெரிய தசம எண்களை கண்டுபிடி. எது பெரிய தசம எண்ணுன்னு நம்ம கண்டுபிடிங்க. ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், 2.3 அல்லது 3.2. அப்போ இதில் முழு எண் நம்ம ஒப்பிடணும். அப்போ முழு எண் ஒப்பிட்டிங்கன்னா நம்மளுக்கு பெரிய தசம எண் என்னதுன்னு கிடச்சிடும். அப்போது இவ்வேறு எண்களின் முழு எண் பகுதிகளை ஒப்பிட. அப்போ இதில் 2 இதில் 3. அப்போது 2ஐ விட 3 தானே பெருசு, அதனால் லெஸ் தென்னு போடுறோம். அப்போ 3 பெருசுனா பெரிய தசம எண் நம்மளுக்கு தெரிஞ்சிடுமா? அப்போ எனவே 2.3 லெஸ் தென் 3.2. அப்போ தேர்ஃபோர் பெரிய தசம எண் பார்த்திங்கன்னா 3.2. அதுக்கப்புறம் பாருங்கள், 2வது கொஷின் 5.6 அல்லது 6.5. அதே மாதிரி இதுலேயும் முழு எண் நம்ம ஒப்பிடணும். இதில் 5 இதில் 6. அப்போ பாருங்கள், இவ்வேறு எண்களின் முழு எண் பகுதிகளை ஒப்பிட. இதில் பாருங்கள் 5 இருக்குது, அதில் 6. அப்போ 5ஐ விட 6 பெருசு, அதனால் லெஸ் தென். அப்போது எனவே 5.6 லெஸ் தென் 6.5. அப்போ தேர்ஃபோர் பெரிய தசம எண் 6.5. அதுக்கப்புறம் பாருங்கள், 3வது கொஷின் 1.2 அல்லது 2.1. அதே மாதிரி இதுலேயும் முழு எண் நம்ம ஒப்பிடணும். இது 1 இதில் 2 இருக்குது. அப்போது இவ்வேறு எண்களின் முழு எண் பகுதிகளை ஒப்பிட. அப்போ இதில் 1, அப்போ 1ஐ விட 2 பெருசு, அதனால் எனவே 1.2 லெஸ் தென் 2.1. அப்போ தேர்ஃபோர் பெரிய தசம எண் பார்த்திங்கன்னா 2.1. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். 4வதுல இருந்தது 3 கொஷின் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம்.